அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை எப்படி கேட்குது உங்களுக்கு புரியுதா ஒரு மாதிரி அதுல பாதி பாதியா கேட்க மாதிரி இருக்கு இல்ல நீங்க இருந்து கேளுங்க உங்களுக்கு புரியுதான்னு தெரியல வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே
ஓங்காரே நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலேயும் நினைவிலேயும் என்னாலும் நான் மறவேன்.
பெரியோர்களே, சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த நகரம் என்றமான நகரத்திலே, இந்த நகரத்தில மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட மாரியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். அடேப்பா, இந்த பெரிய ஆலயம். அப்பேர்வட்ட இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே, இந்த ஆலயத்தில சித்திரை மாதத்திலே அம்மாளுடைய ஆலயத்தில் சரி கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேர்வட்ட இந்த மாரியம்மாளுடைய ஆலயத்துக்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்துள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் சரி அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்ன எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமாம். ஏனம்மா முதல்ல சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும்? ஏன் ஐயனாருக்கு முதலாவது பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த மானிட மனுக்கள், சாதாரண மனுக்கள். ஆனால் அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் அப்படி கிடையாது. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா. சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால், சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். கோயிலுக்குள்ள சாமி வராது. பிறகு நம்ம ஊருக்குள்ள சாமி வரவே மாட்டாரு. 12 மணிக்கு சாஸ்தா பிறந்தாருன்னு சொல்லி குணன்னு மேலத்தை அடிச்சாதான். எப்படி அடிப்பாங்க? குண அடிப்பாங்க. அடிச்சாதான் சாமி அப்படியே அதாடி போட்டு வரும். அதுக்கு தான் எல்லாரையும் உட்கார வச்சிருக்கு. அதுதான் ரெடியா உட்கார வச்சிருக்கு. பிறவே பூஜைக்கு கரெக்ட்டா 12 மணிக்கு சாஸ்தா பிறக்கணும். அதனால ஐயனார் பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா, உள்ள வருமா. ஆகையினாலே சரி 4 வார்த்தையிலே சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு அழகா முடித்து விட்டு சக்தி கொண்டு குழுவிருந்து வருகிறாளே இந்த ஈராத்துக்காரி இருக்கக்கூடிய மாரியம்மா. அந்த மாரியம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். நாங்கள் பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள், சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும், ஒரு சிறிய குறை இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும், நாங்க பாடிட்டாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் ஏற்கனவே எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. ஏற்கனவே இந்த நகரத்துக்கு 2 வருஷம் இருக்கும் நினைக்க மேக்க ஒரு கோயில் இருக்கு. ஆமா, அந்த கோயிலுக்கு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு மாரியம்மாளுடைய வாசலுக்கு தான் வந்திருக்கிறோம். அதனாலே சரி உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்ற அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து
உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்னத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும். சாமி ஐயனார் ஐயனார் ஹரிஹர சுதன் ஐயனார் 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 சபரிமல ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்கம் ஐயனார் 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 குலத்துப்புல ஐயனார் சாமி ஐயனுக்கு ஐயனாக சொரிமுத்து ஐயனாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயர் வந்து பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட வாயால ஒரு குலவ போடுங்கம்மா முக்கா முக்கா மூணு பேரும் முதல் குலவ போடுங்கம்மா. ஏய் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு குலவு போட்டானே. அதெல்லாம் குலவு போட தெரியாம தாய்மார்கள் இருப்பாங்களா ஐயா? குலவு போட்டாங்க. முன்னால உள்ள தாய்மார்கள் தான் போட்டிருக்காங்க. பின்னால ஓரமா உட்கார்ந்துருக்காங்க பாரு. இவளை கூட்டத்துக்கு குலவை போட்டா அப்படியே அலறணும். யாரு போடுதா குலவை? யாருக்கு போட தெரியும்? அப்ப நீங்க எல்லாம் குலவை போடுங்க. நம்ம தாத்தா காத்தா இருக்கிறோம். யாரும் குலவை போடுங்க, ஏன் காத்தா இருக்கட்டும். அவர் தானே சொன்னாரு குலவை போட்டிய காத்தா எடுத்துருவா பாத்துக்கோங்க. இப்ப போடுவாங்க பாரு குலவை. போடுங்கம்மா ஒரு குலவை தாய பொன்னான மணி குலவை மூணு பேரும் குலவை போடுங்கம்மா பொன்னான பூநூலா சாமி பொன்பதித்த நாவடம்மா வெள்ளியான பூநூலா வெண்கலத்தால் நாவடம்மா தங்கத்தால பூநூலா தனிவயிறு நாவடம்மா ஆனப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே அம்மாளோட வாச
ஏற்கனவே இப்படித்தான் கம்ப சுத்துதம்னு கண்ணாமட்டையை உடைச்சு வச்சிருக்காரு. கையில போட்டிருக்கு. இப்போ மறுபடியும் சுத்தி பாக்காரு. அன்னைக்கு வந்து உடம்புல தெம்பு இல்ல, இப்ப தெம்பு இருக்காரோ பரவாயில்ல. அதாவது ஒரு தொழில்ல ஆமா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இதுக்காண்டி மண்டையில பட்டுச்சுன்னு நீ தொழில் பண்ண முடியுமா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பண்ண மாதிரி கையில போட்டுக்கிட வேண்டியதான். பாட்டுக்க சரி. அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் முஞ்சிய ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை எதற்காக படைத்தார்? நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. ஏன் தாத்தா இவ்வளவு சலிப்பா கேட்க? அம்பாசிட்டு காரு வந்து பெட்ரோல்ல ஓடுது, பஸ் வந்து டீசல்ல ஓடுது. சரி, நம்ம வாழ்க்கை எப்போதும் கடத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? எவ்வளவு உழைச்சாலும் நிக்க மாட்டேங்குது. அம்பாசிட்டு காரு பெட்ரோல்ல ஓடுது, நம்ம யாரி பொம்பள பஸ் கவர்மெண்ட் பஸ் டீசல்ல ஓடுது. அது டீசல்ல ஓடுது. நம்ம வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் கடத்துல ஓடுது. ட்ரெயின் எதுல ஓடுது? ட்ரெயின் கரண்ட்ல ஓடுது. அப்படி சொல்லும். ஆமா, நம்ம வாழ்க்கை மட்டும் கடத்திலே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? அவன் ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது என் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு. அப்படியா? அவன் ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்டிருக்கேன். சரி, காரன் இருக்காரு. அப்படியா? ஆமா. அதாவது மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம். ஒற்றுமையாக வாழணும்னு உலகத்தை படைத்தார். ஆனா இந்த உலகத்தில் எங்கேயும் ஒற்றுமை இருக்கா? இந்த உலகத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒருத்தத்தையும் ஒற்றுமை கிடையாது. இல்ல, எதற்காக? ஏன் கிடையாது தெரியுமா? நீங்க வாழ்வது எனக்கு பிடிக்கல, நான் வாழ்வது உங்களுக்கு பிடிக்கல. இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஒரு நல்ல எண்ணம் இல்லாம வாழ்க்கை நடத்தணும்னா போராம எப்படி போராம மத்தர இருக்க கூடாது. ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருந்தா உலகத்துல என்னைக்கு ஒற்றுமை வரும்? ஒரு காலத்திலயுமே வராது. கொடுத்துக்காரு மச்சான் நினைக்காரு, என்னையா சுத்த பாதியே காலி பண்ணிடுவாரு. ஆமா, 10 நாள் ஆச்சு, 10 ரூபாயும் காலி பண்ண மாட்டேங்காரு, செலவு பண்ண மாட்டேங்காரு. அப்படியே முழுசா கொண்டு போயிருந்தாரு. அவன் ஒரு டீ கூட நமக்கு வாங்கி தர மாட்டேங்காரு அப்படின்னு அவருக்கு போராம இருக்கு. இப்படியோ சிக்கனமா ஆயிடுவாரோ அப்படின்னு எனக்கு போராமையா இருக்கலாம். அத்தான், நீங்க ரொம்ப சிக்கனப்படுத்த கூடாது. சரி, நீங்க யாருக்கிட்டே சரக்கு தண்ணி சாப்பிட்டாலும் ஒரு 10 நாளைக்கு முன்னால வரைக்கும் கடைக்கு போவாரு, பச்சை போட பாப்பாரு, வருவாரு, பாட்டில வாங்குவாரு. இப்ப 10 நாளா பாட்டில வாங்கலையா, ரூபாய செலவு பண்ணாம பத்திரமா வச்சிருக்காரு. இவருக்கு வயிற்றுச்சலா தெரியும். சொல்லி பாக்க அத்தாங்க வாங்க, நீங்க யாருக்கெனவே நீ சின்ன வயசுல இருந்து ஒரு காரியத்தை பண்ண ஆளு, நீங்க படக்கு நிப்பாட்டாதங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துரும். நான் ஏன் சொல்லுதோம்னா எங்க அக்கா அம்மா கட்டி கொடுத்துருக்கேன். அதனால ஓடையில ஒண்ணு நாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுதான் கேட்க மாட்டேங்காரு. கேட்க மாட்டோம்ல. சரி, பட்டு பட்டு தெரிஞ்சுட்டான். சரிதானே? அப்போ ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டா உலகத்துல ஒரு நாள் ஒற்றுமையே வராது. ஆனால் ஆண்டவன் பூலோகத்திலே நாமல் அனைவர்களும் வாழ வேண்டும் என்று நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்து அதிலே மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு, யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? வேற என்ன செய்ய வேண்டும்? படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளி நல்லதினை எடுத்து, நாளி நல்லதினை எடுத்து, நாளி நல்லதினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார், அவர் நாடு எங்கும் படி அளந்தார். ஆமையா
கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாலும் அந்த பார்வதா தேவி அவர்தான் பொண்டாட்டி. உன் வீட்டுல இருக்காளே உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா தாத்தா? என் வீட்டுக்காரர் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. நான் வில்லுப்பாட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சரி என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? எதுக்கு அப்படி நிக்கா? அந்த அம்மா ஏன் அப்படி நிக்கான்னா இவர் வில்லுப்பாட்டு படிச்சு ரூபாய வாங்கி கொண்டு போய் அந்த அம்மா கையில குடுக்கணும். கையில குடுத்தாருன்னு சொன்னா கையில வச்சிருக்கா பாருங்க சட்டாப்பை. சட்டாப்பையில கொண்டு 2 தோசையை சுட்டு தாத்தாவுக்கு கொடுப்பா. அவ ரூபாய மட்டும் குடுக்கலன்னு வைங்க, சட்டாப்பைய கொண்டு அடுப்புல காய வச்சு 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் நடக்குங்க வீட்ல. அதுக்குத்தான் அந்த ஆயுதத்தை வச்சிருக்கா. ஆமா, நான் ரூபாய் கொண்டு கொடுத்த உடனே அப்படியே இழிப்பாளா? சிரிப்பா. சோறு பங்கி வைக்கல, சாப்பிடும்போது எப்படி இருக்கு? சாப்பிடும்போது நல்லா இருக்கு. பல்ல இழிப்பாங்க. அவ ரூபாய் கொடுத்தா தான் பல்ல இழிப்பா. ரூபாய் கொடுக்கணும் வச்சுக்கோங்க, பத்திர காலியா நிக்கா. ஏ தாத்தா, என்ன ஆனா பிறந்தவங்க நீங்க 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொண்டு போய் கொடுத்தா தானே அந்த அம்மா ஏதாவது துவையலாவது உனக்கு அரைச்சு வைப்பா. நம்ம உழைச்சு கொடுத்தா தான் வெந்தய சோத்த கறிய பொங்கி வைப்பா. அதை விட்டு நம்ம 500 ரூபாய்க்கு உழைச்சிட்டு 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போனா என்ன? குடிச்சிட்டு போனா அந்த பொம்பளை என்ன செய்வா? ஒண்ணுமே செய்ய முடியாது. சாப்பாட்டுக்கு என்ன செய்ய ஒண்ணும் செய்ய முடியாது. அதை போல இந்த மனுஷன் அங்க எங்க ராந்திட்டு வந்தாலும் நீங்க வீட்ல என்ன இதுய என்ன வீடு சுத்த வேண்டியானே? ஆமா, நாங்க இப்ப என்ன சும்மாவா இருக்கோம்? வீடு சுத்தி எங்களுக்கு நீங்க சாப்பாடு போடணும். ஆமா, நாங்க ரவுண்ட்ல வருவோம். நாங்க 500 ரூபாய்க்கு குழம்பு 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வருவோம். ஆமா, எங்க சௌகரியம் அது. ஆமா, ஆம்பளை சவதியை கண்டா மிதிப்பானா, தண்ணியை கண்டா கழுவுவானா? சரிதானே? நாங்க ஆம்பளை எவ்வளவு அப்ப கொழுப்பு எப்படி இருக்கு? நாட்டாம்பளை சவதியை கண்டா மிதிப்போம், தண்ணியை கண்டா கழுவிட்டு வருவோம். அந்த காலை வெட்டிட்டா நடக்க முடியாது. காலை வெட்டிட்டா ஒரு பக்கம் மிதிக்க முடியாதுல. என்னத்த இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். காலை வெட்டின பிறகு என்னையா சிங்கம்? பேசாம வீட்டுல முடக்கிட்டு கிடக்க வேண்டியதா? வீரம் விடாது, வீரம் விடாது. நீ சொன்ன பாரு, பீடி சுத்தி பரவா என்னைக்கும் போல உனக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு பீடி சுத்தல்னு வச்சுக்கோ. 4 குழுவை வாங்கி போட்டு செலவழிக்க வேண்டியானே. 4 குழுவை வாங்கி போட்டா நீந்தாமையா அடைக்கணும். அப்படியா? இப்பவும் பொம்பளைகளுக்கு குழுவுக்கு பஞ்சமே கிடையாது. இல்ல இல்ல, திங்கக்கிழமைனா ஒரு குழுவு, புதன்கிழமை ஒரு குழுவு, சரி வெள்ளிக்கிழமைனா ஒரு குழுவு, சனிக்கிழமையும் குழுவுதான், ஞாயிற்றுக்கிழமையும் குழுவுதான். ஆமா, குழுவுல 30,000 40,000 எடுத்துக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் பைக்ல ஜவுளி கடைக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜவுளி கடைக்கு போனா சாலியா இருக்கும். வாங்கி செலவு பண்ணிட்டு கட்டணும்ல, கட்டும்போது கஷ்டமா இருக்கும். ரூபாயை வாங்கும்போது ஒரு குழந்தை பிறந்தத மாதிரி இருக்கும். அப்படியே சந்தோஷமா இருக்கும். ரூபாயை கொடுக்கும்போது அந்த சங்கடமே தெரியும். வயிற்று வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்ன செய்ய முடியும்? அத மாதிரி நீங்க 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தா தானே அந்த அம்மா ஏதாவது பண்ணி வைப்பா. பகவானும் பாரு உலகம் எல்லாமே படியிழந்து முடித்து கைலேங்கிரி மலைக்கு வரும்போது பகவான் தேவி பார்வதி இறைவன் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள். பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். உண்ணுங்களே உண்ணுமென்று உபசரித்தால் பார்வதி, அருந்துங்களே அருந்தும் என்று ஆதி பராசக்தி உபசாரங்களை செய்து இரு பேர்களுமே இறைவன் திரு கையிலே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே குழுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே சென்று படியிழந்து விட்டு கைலாசத்துக்கு வாரீங்க. அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, இது என்ன உனக்கு இறைவன் மீது வந்த சந்தேகம்? உலகத்திலே படைத்த மக்கள் எல்லாருமே என்னைத்தானம்மா வணங்கி வருகிறார்கள். நான் பகவான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கிறேன். என்ன தெரியுமா? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, தாயே 2 2ஆண்டி சிவ ஈஸ்வரன் நந்தாண்டி, தாயே 3 3ஆண்டி முக்கன் வேணும் நந்தாண்டி, எம்மா 4 4ஆண்டி 4 வேதங்களும் நந்தாண்டி.
பத்தாண்டு பகவானும் நான் தாண்டி ஓ பகவானும் நான் தாண்டி நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் அம்மா சுனாமியும் நான் தான் சுழலும் கோள்களும் நான் தான் 8 திசையும் 16 கோணங்களும் ஆண்டவனாக இருக்கும் போது என் மீது உனக்கு என்னமா சந்தேகம் வந்து விட்டது ஆண்டவா இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள் அவங்க 2 பேரும் யாரு ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் பார்வதி நான் தான் இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறேன் ஆன போதிலும் மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னா யாரால முடியும் இரவும் பகல் வரணும்னா பகல்ல ஒளி கொடுக்க வேண்டுமானால் காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றக்கூடிய சந்திரன் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்குமே ஒளி கிடைக்காதம்மா கிடைக்காது பார்வதி அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கையே இல்லை அதாவது இந்த ஆண்டவனுக்கு வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் சொல்லுதாரு அது எப்படி 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும் இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் சிவனார் திருக்கண்களை மறைக்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி அரணருக்கு தெரியும் பின்னால ஓடிவா இருகரத்தை எடுப்பா அம்மா ஈசன் கண்ண இருகரத்தை எடுப்பாளா உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியும் ஐயா ஒரு வேலையும் பார்க்க முடியாது அசையும் பொருள் அத்தனை அப்படியே அசையாமல் இருக்கின்றது இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம் என்ன வேலை நல்லா தூங்கலாமா நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கு கூட காத்தாடி இருந்தா தான் உறக்கமே வரும் பங்குனி சித்திரை மாசம் வெயிலுக்கு கேட்கவாயா செய்யணும் ரோட்ல நடக்க முடியல அடிக்க வெயிலுக்கு அப்ப ராத்திரிக்கு காத்தாடி இல்லைன்னா கண்ணுல உறக்கமே வராது இருட்டுக்குள்ள தூங்கணும்னு சொன்னா காத்தாடியாவது வேணும் அப்போ உலகமே அப்படியே அசையாமல் இருந்தா மக்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும் அதனால ஆண்டவனாகிய பகவான் இந்த உலகத்தையே பார்வதி நம்ம கண்ணை மறைத்து இவ இப்படி இருளாக்கி விட்டாளே இப்ப ஏற்பட்ட பார்வதா தேவிக்கு நாமல் யார் என்று தெரியப்படுத்த வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் தானே இந்த பார்வதிக்கு தெரியும் சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று சாமி ஆண்டவன் தான் பகவான் ஆண்டவன்
கண்ண திறந்த நீங்க ஒளியாகுதே ஆண்டவன் அங்காரம் கொண்டு அவர் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த அங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்தார். தாயே நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் சிவபெருமானுடைய உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததுனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். உச்சி கண்ணிலே பிறந்தவாதான் இந்த உச்சினி மாகாளி அம்மா. அப்ப இந்த சிவபெருமான் ஏறிட்டு பார்த்தார். பார்வதியாகப்பட்டவளுக்கு எவ்வளவோ சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு புத்தி இல்ல, நாமளையே இப்படி பரிசோதனை செய்து விட்டா அப்படின்னு சிவபெருமான் கோபம் கொண்டு நிற்கும் போது பார்வதி ஓடி வந்தார். ஆண்டவனை அழைத்த உடனே சாமி அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனை ஒருக்க வேணும், தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரை ஒருக்க வேணும். பார்வதினா செய்த குற்றம் பார்வதினா என் பகவானே பரம்பொருளே என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கடவுளுக்கு முன்னால பார்வதி பட்டு பயந்து சிவபெருமானுக்கு முன்னால பார்வதி மன்னிப்பு கேட்டு நிற்கிறார். மன்னிப்பு கேட்டு நிற்கும் போது அப்பந்தான் கடவுளாகப்பட்டவர் சொன்னார், பார்வதி என்னை பரிசோதனை பார்ப்பது இன்னைக்கா நீ பாக்குற வேலை, காலம் பூரா உனக்கு இதே வேலைதான். என்னைக்கு நான் உன்னை திருமணம் செய்தேனோ பார்வதி அன்றையில இருந்து என்ன பரிசோதிச்சுக்கிட்டே இருக்க. ஆமா உனக்கு இந்த சந்தேக வேலை என்னைக்குமே விட மாட்டோம். சந்தேகம் ஆண்டவா பரம்பொருளே ஆதிபரா சக்தியை நீங்க மன்னித்து பொறுக்க வேணும் என்று பார்வதி பகவானுக்கு முன்னால பட்டு பயந்து நின்னா பாருங்க. சிவபெருமான் எங்க நம்ம மேல கோபத்திலே சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பயந்து போய் நிற்கும் போது அந்த பார்வதியின் பயத்தினாலே அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி பார்வதிக்கு வியர்வை காட்டாத்து வெள்ளமா கரை உரண்டு வருது. இந்த பார்வதியின் வெள்ளமாகப்பட்டது ஒரு உப்பு தண்ணி. இது உலகத்துக்கு போனா உலக மக்களுக்கு உயிர் சேதம் வந்து சேரும். அதனால இதனை என்ன செய்ய வேணும் என்று சொல்லி ஆண்டவன் 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கல. அன்னைக்கு கொண்டை கட்டா கட்டினதுதான் இன்னைக்கும் என்ன இறங்க மாட்டோம்னா அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. யாரு கங்காதேவியா? கங்காதேவி சரிதானே. அந்த அம்மா மட்டும் கீழே இறங்குனான்னு வையே நம்ம எல்லாம் பூமியில இப்படி இருக்க முடியாது. அதுதானே கேட்டேன். அந்த அம்மா வந்தானா அத்தனை பேரையும் அப்படியே கூட்டிக்கிட்டு போயிருவா. கங்காதேவி ஒரு நாளைக்கு இறங்கத்தான் போறா. அப்படியா? ஆமா. அவ இறங்குனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வானத்துக்கும் பூமிக்கு கடல் கொந்தளிக்கும். ஆமா ஒரே வெள்ளம். ஆமா கொந்தளிச்சு சரி டமுக்குன்னு ஒரு இழுப்பு உள்ள இழுத்துக்கணும். அடேங்கப்பா கடலுக்குள்ள. ஆமா எல்லா ஆளும் கடலுக்குள்ள போயிரும் செத்து மடிஞ்சிருவோம். ஆமாய்யா. அவ ஒரு நாளைக்கு இறங்கத்தான் போறா. அவ இறங்க மாட்டா லேதுல. ஆமா அவ இறங்கனான்னு சொன்னா நம்மளால என்ன முடியும்? அதாவது எல்லா பிராணமும் என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுது? உலகம் வந்து நீரினாலதான் அழிவான் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆமா அப்போ அப்பேற்பட்ட கங்காதேவியை ஆண்டவன் தலையிலே தூக்கி வைத்திருக்க அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை மட்டும் பூமியிலே விழுந்தது. 10 சொட்டு வேர்வையை ஆண்டவன் 10 கடலாகவே படைத்து அதற்கு பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பதீவு கப்பா ஒன்றாம் கடல் ஒரு கடலா
கடல் எட்டாம் கடல் திட்டு கடல் கடல் ஒன்பதாம் கடலது ஓவிய பெருங்கடலா பத்தாம் கடல் பார்க்கடலா ஐயா பார்க்கடல் பாங்குடனே அமைந்திருக்கு பாங்குடனே அமைந்திருக்கு கடறு பாம்போட அமையோ பாம்போடனே சாமி பத்தாம் கடல் பார்க்கடலா பாங்குடனே அமைந்திருக்கு பார்க்கடலுக்கு அப்பா பழங்கி வர்ண பாறை பழங்கி வர்ண பாறை ஒரு படர்ந்ததொரு ஆலமரம் அடியதில காற்றடித்து மணல் குவித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு அது ஓங்கி வல்ல வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்தா வெள்ளி புத்தா வெள்ளி புத்தா தானாக வளர்ந்த புத்தா பத்தாங்கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பழங்கி வர்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரம் என்ன இருக்கு பாருங்க மரம். இது என்ன மரம்? இது ஆலமரம் தான். விழுதே இல்ல, விழுதில்லாத மரம் இது. விழுது வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் அந்த விழுது ஓடும். இது கண்ணு மரம். கண்ணு மரமா இருக்கிறதுனால விழுது ஓடாது. பெரிய மரமா இருக்கும் போது அந்த பாரத்தை சுமக்க முடியாது. அப்பதான் நான் கண்ணு மரத்திலையும் விழுது பார்த்திருக்கேன். அப்படியா? ஆனா என்னமோ அதிசயமா இருக்கு. கண்ணுல விழுது பார்த்திருக்கேன். அப்படியா? இன்னைக்கு பாரு இந்த மரம். இத மாதிரி பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே பெரிய ஆலமரம். நானும் அப்பலே வந்த நேரத்துல இருந்து அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விழுதாவது இருக்குமா இல்ல வேற மரமா என்னன்னு நானும் பாக்கேன். அப்படியா? அப்படி இல்லைன்னு வைங்க, கூட்டம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி வெட்டிட்டாங்களோன்னு கூட நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது கிடையாது. ஆமா, சில மரத்துல விழுது இருக்கும், சில மரத்துல விழுது இராது. ஆமா, உண்மைதான். அப்பேறுபட்ட அந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள். என்ன விவரம்? கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.